அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான டவுட். நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். இந்த நீட் எக்ஸாமினேஷன் எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள பிறந்திருந்தால் எழுதலாம், அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கான், இந்த சந்தேகங்கள் மாணவர்களுக்கும் இருக்குது, பெற்றோர்களுக்கும் இருக்குது. இப்போ எழுத போகிற பெற்றோர்களுக்கு முடியாதுங்க. அது அடுத்த வருஷம் எழுதுறவங்க, என் குழந்தை இந்த வருஷத்தில் நீட் எக்ஸாம் எழுத முடியுமா, அது நெக்ஸ்ட் இயர் எழுதுறதுக்கான எலிஜிபிள் இருக்குமா அப்படின்னு சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த சந்தேகங்களை இந்த தெளிவான ஒரு வீடியோ லாஸ்ட் இயர் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் கிடையாது, கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் அப்டேட் நீட் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் லாஸ்ட் 4 இயர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போது ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ், ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓசிஐ, அப்போது இவங்க எல்லாமே வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் எழுதணுமா? நம்ம ஒரு பிலிப்பைன்ஸ், நம்ம இந்திய மக்கள் இப்போ பிலிப்பைன்ஸில் படிக்க நினைக்கிறாங்க, ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் படிக்க நினைக்கிறாங்க, இல்லை ரஷ்யாவில் படிக்க நினைக்கிறாங்க, இல்லை சைனாவில் படிக்க நினைக்கிறாங்க. அப்போ நீட் எக்ஸாமினேஷன் எழுதணுமா, நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாமாங்க. ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு he or she has completed 17 years of age. அது 17 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அது அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் எப்போ நடக்குது? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த ரொம்ப ஒரு 3 மாதம் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் she has completed 17 years of age, 17 வருஷங்கள் முடிவாயிருக்கணும், on or before 31st of the every year. அப்போ அட்மிஷன் பண்ணுற வருஷத்தில் இந்த வருஷம் 24, இந்த வருஷம் தான் அட்மிஷன் நடக்குது. அப்போ இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ளே அவங்களுக்கு 17 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அவங்க ஜெனரல் கேட்டகரியாக இருக்கலாம், ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருக்கலாம், இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2023 31/12/2006 முன்னாடி பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 31st of that year. இந்த வருஷம் அட்மிஷன் இயர் என்ன? 2024. அப்போ இந்த 2024 அட்மிஷன் இயரில் இப்போ 31/12/2007 முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா 31/2/12/2007, போன வருஷம் 2006 இருந்தது. அப்போ இந்த வருஷம் அப்படியே ஒரு வருஷம் சேஞ்ச் ஆகும். 31/12/2007. அப்போ இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரது தான் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ லாஸ்ட் இயர் 31/12/2006 முன்னாடி பிறந்திருந்தா எழுதுனாங்க. இந்த வருடம் 2024 31/12/2007 முன்னாடி பிறந்திருக்க குழந்தைகள் கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியும், பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸ். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கானா? தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். எத்தனை வருஷமாக இருந்தாலும் 55 வயசுல கூட எழுதலாம், 40 வயசில் எழுதலாம், 35 வயசில் எழுதலாம். தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ், இந்தியன் சிட்டிசன்ஸ் நீட் டு குவாலிஃபை ஃபார் நீட் யூஜி. அவன் கண்டிப்பாக நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். நீட் எக்ஸாமினேஷன் மினிமம் அந்த பர்சன்டைல், ஸோ 120 மார்க் ஆர் 130 மார்க் ஆர் 107 மார்க், இந்த மாதிரி ஒவ்வொரு இயர் பர்சன்டைல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக குவாலிஃபைங் மார்க் இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருந்தாலும், வெளிநாட்டில் போய் ஒரு டென்டல் கோர்சஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும், அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் போய் படிக்க நினைக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக நீட் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களால் குவாலிஃபை ஆக முடியும். இந்த ஏஜ் லிமிட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 11th படிச்சுட்டு இருக்கவங்க, 12th படிச்சுட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே மாறும். அடுத்த வருஷம் என்ன ஆகும்? 11th படிக்கிறவங்களுக்கு 2007 வரைக்கும் பிறந்திருக்கலாம். இப்படியெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட அப்டேட் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.